அவுதுல்லாஹி ஷைத்தான ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 756வது நாளை எட்டி இருக்கிறது. 250க்கும் மேற்பட்ட போர் நிறுத்த மீறல்களோடு மீண்டும் பிணங்கள், ஷஹீதுகள் என்ற நிலையோடு நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அதை 100 பேரை கொலை செய்துவிட்டு மீண்டும் போர் நிறுத்தம் செயலில் வந்து விட்டதாக நெத்தன்யாகு ஒரு கண்கட்டி வித்தையை காட்டியிருக்கிறார். அந்த தகவல்கள் எல்லாம் நமது வைகர விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது. அதை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்களை போடுங்கள். இந்த வீடியோவில் மீடியா வார் என்று சொல்லக்கூடிய ப்ரொபகண்டா வார் பற்றி ஒரு மிக முக்கியமான நிகழ்வை, இன்னும் சில தகவல்களையும் இங்கே பேச இருக்கிறோம். ஒன்று, நேற்று 150 பத்திரிகையாளர்கள் மன்ஹாட்டன் என்ற அமெரிக்காவினுடைய பெருநகரில் நியூயார்க் டைம்ஸ் என்ற பத்திரிகைக்கு முன்னால் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். காரணம், இந்த நியூயார்க் டைம்ஸ் தன்னுடைய போக்கை மாற்ற வேண்டும். பயாஸ் எகென்ஸ்ட் காசன்ஸ், பயாஸ் எகென்ஸ்ட் பாலஸ்தீனியன்ஸ், ப்ரோ பயாஸ் ஃபார் இஸ்ரேல். பாலஸ்தீன மக்களுக்கு எதிராகவும் காசாவினுடைய மக்களுக்கு எதிராகவும் எழுதுவதை நீ நிறுத்து. இஸ்ரேலுடைய கொலை குற்றங்களை, கூட்டுப்படுகொலைகளை, குழந்தை கொலைகளை, பெண்களையும் அப்பாவிகளையும் கொலை செய்வதையும், பட்டினி போட்டு மக்களை கொலை செய்வதையும் நியாயப்படுத்துவதை நிறுத்து. இது அவர்கள் வைத்த கோஷத்தின் மிக முக்கியமான பகுதி. அது இந்த நியூயார்க் டைம்ஸ், இன்னும் இது போன்ற மேலை நாட்டு பத்திரிகைகள், நீங்கள் ஊடகங்களை பார்க்கின்ற போது மிகவும் கவனமாக செய்திகளை அனலைஸ் பண்ணணும். சில அடிப்படை விஷயங்களை, ஊடகங்களினுடைய அடிப்படைகளை நாம் இங்கே அவ்வப்போது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். இந்த நியூயார்க் டைம்ஸ் இதுவரைக்கும் காசாவில் நடந்த படுகொலையை நியாயப்படுத்தி இஸ்ரேலுடைய ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ், போராளிகள் குழுக்களை அழிப்பதற்காக இஸ்ரேல் மேற்கொள்ள நடவடிக்கைகளில் சில அப்பாவிகளும் இறந்து போகிறார்கள் என்று இஸ்ரேலுடைய இந்த கூட்டுப்படுகொலையை இதுவரைக்கும் நியாயப்படுத்தி கொண்டே வந்திருக்கிறது. அதே போல இஸ்ரேலு உணவுப் பொருட்களினுடைய எல்லா வழிகளையும் உள்ளே காசாவுக்குள்ளால் உணவு நுழைகின்ற எல்லா வழிகளையும் அடைத்துவிட்டு ஐக்கிய நாடுகள் சபையின் சார்பில் குவிந்திருக்கக்கூடிய 6000-7000 ட்ரக் உணவுகளை உள்ளே விடாமல் பட்டினி போட்டு, லெனின்கிராட் பிரின்சிபிள்னு நான் ஒரு 700 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இதே காணொலியில். பட்டினி போட்டு கொலை செய்வதை அங்கே பட்டினி என்று ஒன்று இல்லை, இது மீடியாக்களின் ஹைப்பு என்று சொல்லி பார்க்கிறது. இப்படியே அதனுடைய தலையங்கங்களும் மற்ற கட்டுரைகளும் வந்து மேலை நாட்டவர்களின் கருத்துக்களை ஒய்யாரமாக நியூயார்க் என்று சொல்லிவிட்டால், அமெரிக்கா என்று சொல்லிவிட்டால் எல்லாம் அப்பட்டமான உண்மையாகத்தான் இருக்கும் என்று நம்புகிறவர்களையும் திசை திருப்பிக் கொண்டே இருக்கிறது. அடுத்து ஹமாஸ் தான் இப்போ ஒரு இஸ்ரேல ராணுவ வீரன் இருந்ததை 2-3 தடவை தலைப்பு போட்டு ஹமாஸ் போர் நிறுத்தத்தை மீறி விட்டதுன்னு உசுப்பி விட்டு கடைசியில் 104 பிணங்களை பார்த்தது இந்த நியூயார்க் டைம்ஸ் உடைய எழுத்துக்கள், அதே போன்ற பத்திரிகைகளுடைய எழுத்துக்கள் என்று மிகப்பெரிய அளவில் என்ன செய்திருக்கிறார்கள், ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இஸ்ரேலு காசாவுக்குள்ளால எந்த ஃபாரின் ஜேர்னலிஸ்ட், எந்த வெளிநாட்டு பத்திரிகையாளனும் வரக்கூடாது, அவன் காசாவில் அவன் பண்ணியிருக்கக்கூடிய கூட்டுப்படுகொலை, அழிவு, பட்டினி சாவுகள், மருந்துகள் கிடைக்காமல் செய்வது, மருத்துவமனைகளை அழித்தது, ஆம்புலன்ஸ்களை அழித்தது, இன்குபேட்டர்களை அழித்தது, இது எதையுமே அவங்க ஆய்வு செய்ய விடாமல் தடுத்து வருகிறான். அதை பற்றி ஒரு கட்டுரை கூட இல்லை. இந்த 150 பத்திரிகையாளர்களும் நியூயார்க் டைம்ஸ்ல வேலை செய்கிறாங்க. ஏற்கனவே நான் ராய்டர்ஸ்ல வேலை செய்கிற ஒரு சகோதரி ரிசைன் பண்ணிட்டு போனதை சொன்னேன். ராய்டர்ஸோட செய்தி, ஒரு செய்தி நிறுவனம், அது செய்தி எப்படி அது இஸ்ரேலுடைய கொலைகளை சாத்தியமாக்குறது, தூண்டுகிறது, பிறகு நியாயப்படுத்துகிறது என்பதை அந்த சகோதரியை சொல்லிவிட்டு, உனக்கு வேலை செய்ய விட சும்மா இருக்கலாண்டான்னு ரிசைன் பண்ணா, அவளுக்கு இப்போ யமன் கூப்பிட்டு
பிரஸ் ஃப்ரீடத்துக்கான விருதை கொடுத்துருக்கு. நீ உண்மையை உரைத்தாய் என்று இந்த என்கரேஜ்மெண்ட்டும் இருக்கணும். ஆக இப்போவும் ஹமாஸ் மெய்டு வயலேஷன்ஸ்னு அடுத்தால அந்த 104 பேரை கொலை செய்ததை வேற மாதிரி நியாயப்படுத்துறது. இந்த பாலிசியை நியூயார்க் டைம்ஸ் விடலைன்னா எங்களுடைய கட்டுரைகள் உனக்கு இல்லை, நாங்க எங்களுடைய உழைப்பை உனக்கு தர முடியாது, இந்த பத்திரிகையினுடைய வளர்ச்சிக்கு எங்களுடைய உழைப்பு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது என்று இந்த பத்திரிகை உலகத்தினுடைய மிக முக்கியமான கட்டுரையாளர்கள் ரஷீதா தாலிப், அதே போல ரூஸ்லி. நான் இந்த ரூஸ்லியை பற்றி இந்த வைகரையில் சாதனை பெண் என்று மகளிர் மன்றத்திலே கட்டுரை போட்டேன். ஏனென்று சொன்னால் இந்த சகோதரி எழுதி சம்பாதித்த பணம் ஏராளம். இந்த பெஸ்ட் செல்லர் இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டு. அத்தனை சொத்துக்களையும் பாலஸ்தீன மக்களுக்கு இப்பொழுது பட்டினியும் பசியும் கிடந்து சாகுறார்களே அந்த மக்களுடைய நிவாரணத்துக்கு என்று மொத்தத்தை எழுதி வைத்த சகோதரி. அவர் ஒரு ஆதர், பல புத்தகங்களை எழுதுபவர் என்றுதான் நான் அந்த அறிமுகப்படுத்தினேன். ஒரு பத்திரிகையாளர் என்று சைடில் சொல்லிக்கிட்டேன். இப்ப அவருடைய கட்டுரைகள் பெரிய அளவில் நியூயார்க் டைம்ஸ் என்ற பத்திரிகையை வளர்ப்பதற்கு உதவி செய்து இருக்கிறது. இனி நான் உனக்கு கற்று தரமாட்டேன். எப்படிப்பட்ட ஒரு பெரிய பாய்காட் பாருங்க. நான் அந்த காணொலியிலே சொன்னேன், இஸ்ரேலில் பல வெளியீட்டாளர் நிறுவனங்கள் இந்த சகோதரியை அப்ரோச் பண்ணி உன்னோட எழுத்துக்களை எல்லாம் ஹீப்ரூவில் நாங்கள் கொண்டு வரேன்னு சொன்னதுக்கு ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் எவனுமே இது பண்ணக்கூடாது. ப்ரோ பாலஸ்தீன மக்களையே அனுதாபப்படுபவர்கள், கூட்டுப்படுபவர்களை கண்டிப்பவர்கள் யாரேனும் வந்து இவற்றை உங்களுடைய மொழிக்கு மொழிபெயர்ப்பீர்கள் என்று சொன்னால் மொழிபெயர்த்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் எல்லா மொழிகளுக்கும் நான் அனுமதி கொடுத்தேன், உங்களுக்கு இஸ்ரேலை சார்ந்த எந்த வெளியீட்டு நிறுவனத்துக்கும் நான் அனுமதி கொடுக்கவில்லை என்று சொன்ன சகோதரி. அதே மாதிரி ரிமா ஹசன் என்ற ஒரு பெரிய எழுத்தாளர், ஜெலீசா மேனிங் என்ற ஒரு பெரிய எழுத்தாளர், இவர்களெல்லாம் சொல்லுகிறார்கள், ஒரு மாரல் அண்ட் எத்திக்கல் வியூஸே இல்லாமல் நியூயார்க் பத்திரிகை கண்ணை பொத்தி கொண்டு இந்த பைத்தியக்கார நத்தியானுடைய ஹீரோவாக காட்டுவதும் ட்ரம்போடைய தகுதித்தங்களை எல்லாம் நியாயப்படுத்துவதுமாக செய்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது சாலினி ரூமி, அதை சொல்லிட்டேன். இலியா சுலைமான் என்ற ஒரு மிகப்பெரிய பத்திரிகையாளர், இப்போ இந்த ஃப்ளோட்டிலா கப்பல் 100-150 கப்பல் 50 கப்பல்களில் உணவுப் பொருட்களை கொண்டு வந்தாங்களே, அவங்களும் ஒரு பத்திரிகையாளர் தான், ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட், கிரேட்டா தம்பர். அவங்க வந்து நானும் என்னுடைய கட்டுரைகளை உனக்கு தரமாட்டேன், 150 அந்த பத்திரிகையை சார்ந்த ஜேர்னலிஸ்ட். இது பத்திரிகை உலகத்தில் எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா பெருசாக ஜேர்னலிசம்லாம் படிச்சுட்டு நம்ம சொல்ற உண்மையை பத்திரிகையில் வெளியிடும் என்று கட்டுரைகளை எழுதி கொடுத்துவிட்டு அந்த பத்திரிகையில் வெளியிடாமல் அவனை டிஸ்கரேஜ் பண்ணும். அவன் சொல்லக்கூடிய பாயிண்டை இன்சிஸ்ட் பண்ணலைன்னு சொன்னான். இதுக்கு முன்னாடி நியூஸ் ரூம் பாலிசியை எடுத்து 350 பத்திரிகையாளர்கள் ஆரம்ப காலத்தில் இந்த போர் வந்து 500 நாட்கள்ல வரும்போது அவங்க வந்து பெரிய அளவில் போராடினார்கள். இப்போ இந்த ப்ரோபகண்டா வார்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மேனுஃபேக்சரிங் கன்சென்ட் ஃபார் மாஸ் ஸ்லாட்டர், ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதாவது முதல்லையே இந்த மக்களை எல்லாம் கொல்லணும்னு எழுதி மேனுஃபேக்சரிங் கன்சென்ட், ஐரோப்பிய மக்களிடத்திலே ஒரு ஒப்புதலை உருவாக்குகிறார்கள். ஒப்புதலை மேனுஃபேக்சர் பண்றாங்க, உருவாக்கி வச்சுட்டு அப்புறம் கொலை நடக்கும்போது நியாயமான கொலை தான் நடந்திருக்கு காட்டுறாங்க. இது ஒரு பெரிய மீடியா தகுதித்தம். நியூயார்க் டைம்ஸ் இந்த 754 நாள்ல ஒரு நாள் கூட அமெரிக்காவினுடைய ஆயுதங்களும் பணமும் தான் அந்த கூட்டுப்படுகளை செய்கின்றன என்று எழுதவில்லை. ஆயிரக்கணக்கான அறிக்கைகள், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அறிக்கைகள், தன்னார்வ குழுக்களினுடைய அறிக்கைகள், மனித உரிமை குழுக்களுடைய அறிக்கைகள் எல்லாம் வந்த பிறகும் அதை நியூயார்க் டைம்ஸ் பப்ளிஷ் பண்ணல. அதனால நீ எப்போ வந்து இந்த பத்திரிகையாளர் கொலை செய்யக்கூடிய பத்திரிகையாளர்கள் உடனே அவன் ஹமாஸாளர் எழுகிறது. பத்திரிகை தர்மத்தை நேர்மையை கடைபிடிப்பியோ அது வரைக்கும் எங்களுடைய கட்டுரைகள் உனக்கு கிடையாது என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்போ இந்த மீடியா பயாஸு பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. அதை நம்ம கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், இது போன்ற பிரச்சாரங்கள் ஒரு நீண்ட நெடிய காலமாக நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நடத்தித்தான் நாங்கள் முஸ்லிம் சமுதாயத்தை வில்லன்களாக, மனித இனத்தின் விரோதிகளாக, தீவிரவாதிகளாக காட்டினோம். நாங்கள் ஒரு யுத்தத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதுக்கு பெயர் தான் குருசைட் 2.0.
இரண்டாவது சிலுவை போர், அதுக்கு அவர் வைத்த தனி பெயர் த வெஸ்ட் ரிசர்ஜென்ட் வார் ஆன் இஸ்லாம். பாலஸ்தீன்ல நடக்கிற யுத்தம் இல்ல, அதே போல ஹூத்திஸ் மீது தாக்குதல் யுத்தம் அல்ல, அதே போல ஆப்கானிஸ்தான் நடந்தது யுத்தம் அல்ல, அதெல்லாம் எங்களுடைய இஸ்லாத்துக்கு எதிரான முடிவற்ற யுத்தம். அந்த நூலின் ஒரு 86வது பக்கத்தில் அவர் சொல்லுகிறார், தொடக்க காலத்திலிருந்தே பள்ளிக்கூட பாட புத்தகங்களில் இருந்து இராணுவத்தினுடைய முகாம்களில் பாடப்படுகின்ற ஓய்வு நேர பாடல்கள் வரைக்கும் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராகவே இருந்தது. அந்த புக்கை உங்களுக்கு வயிறு வெளிச்சத்தில் சீரியலைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அது ஏறத்தாழ 100 பக்கத்தை அடைகிறது, இன்னொரு 100 பக்கம் இருக்கிறது. அதுல வாஸ்கோட காமா எதுக்கு இதை கண்டுபிடித்தார் என்று சொன்னால், முஸ்லிம்களை உலகத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் ஒரு பெரிய பயணத்தை மேற்கொண்டார். அவருடைய ஸ்பைசஸ் ட்ரேட் என்று சொல்லக்கூடிய இந்த தானியங்களின் விற்பனையில் கிடைத்த பணத்தை முஸ்லிம்களை உலகத்தை விட்டு அனுப்புவதற்காகவே அவர் கொலம்பஸ் அதற்காகத்தான் உலக பயணத்தை மேற்கொண்டார். இந்தியாவுக்கு வரும்போது அவர் பயங்கரமான முயற்சிகளை மேற்கொண்டார் இங்குள்ள முஸ்லிம்களை அகற்றுவதற்கு என்று கதை கட்டி விடுகிறார்கள். இந்த கதைகளின் ஒரு கட்டத்தில் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அமெரிக்காவில் ஒரு இராணுவம் நிறுவப்பட்டதும், ஐரோப்பிய நாடுகளில் இராணுவம் நிறுவப்பட்டதும் முஸ்லிம்களை அழிப்பதற்காகத்தான் என்று அதை பெரிதாக உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் எப்படி நாங்கள் பொய்களை சொல்லி முஸ்லிம்களை அழித்துக் கொண்டே இருந்தோம் என்பதை சொல்லுகிறார். நம்ம இந்த மாதிரி அடிப்படை தகவல்களை படித்து விட்டோம் என்று சொன்னால், இந்த இஸ்லாமோபியோ எப்படி வளர்க்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் என்ன நடக்கும் என்பதை நாம் முடிவு செய்யலாம். பிரான்சிஸ்கா அல்பேனிஸ் சொன்ன மாதிரி யூதர்களுடைய எதிர்காலத்தை பற்றி ஹிட்லரிடம் பேசுவதற்கு ஒப்பாகும், பாலஸ்தீனத்தின் எதிர்காலத்தை பற்றி நெத்தன்யாஹுவிடமோ அல்லது இஸ்ரேலர்களிடமோ பேசுவது. இவன் தான் கொலை செய்யறான், அவனே அந்த மக்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணுங்கிற மசூரால அவரும் ஒரு ஆள். இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். ஆக இந்த அமெரிக்கா முதலாக மேலை நாடுகளில் இருந்து வருகின்ற இஸ்லாமோபியோ அவர்கள் அறிவித்திருக்கிற த வெஸ்ட் ரிசர்ஜென்ட் வார் ஆன் இஸ்லாம், அதாவது 2வது சிலுவை போருங்கிற 2வது யுத்தம். எங்க இஸ்லாத்துக்கு மேல அங்கங்க ஒரு சிலரை கொல்லணும்னு நினைக்காதீங்க. நாங்க இஸ்லாத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் இஸ்லாத்தை அழிக்கணும். குளோபல் வார் ஆன் டெரர் இன்னும் முடியல, அதாவது குளோபல் வார் ஆன் இஸ்லாம் இன்னும் முடியல. இந்த ஜான் ஃபெபரோடைய இப்போதைய எடிஷனுக்கு என்ன தெரியுமா பேரு? த வெஸ்ட் அன்எண்டிங் வார் அகென்ஸ்ட் இஸ்லாம், மேலே நாடுகளின் இஸ்லாத்துக்கு எதிரான முடிவற்ற யுத்தம். அரபு நாடுகளுக்கு புரியவே மாட்டாங்க. இந்த புத்தகங்கள்லாம் அங்கே பேனே பண்ணியிருப்பான். ஆக இந்த முடிவற்ற யுத்தம் இஸ்லாத்தை அழிக்கும் வரைக்கும் நாங்கள் இது போன்ற தகுடுத்தங்களை வைத்துக் கொண்டு இருப்போம் என்று ஒரு முடிவெடுத்து செயல்படுகிறார்கள். இதுல ஜான் ஃபெபர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அமெரிக்காவில் 2 லாபி வேலை செய்யுது. ஒன்று இஸ்லாமோபியோ லாபி, அது பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள், சர்ச்சஸ் அங்கெங்கெல்லாம் அது இதனுடைய முக்கியஸ்தர்களை கொண்டது. அதை நியோ கன்சர்வேட்டிவ்ஸ், புதிய பழமைவாதிகள் என்று பெயர் வைக்கிறார்கள். இன்னொன்று ஈத லாபி. இந்த 2ம் இஸ்லாத்துக்கு எதிராக முழுமையான ஒரு பிரச்சாரத்தை, ஒரு அழுத்தத்தை, மக்கள் திரட்சியை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அதற்காக பல நிறுவனங்கள் நிறுவப்பட்டு பணங்கள் கொட்டப்படுகின்றன. மிகவும் லாபம் வரக்கூடிய கம்பெனிகள் தங்களுடைய லாபத்தில் ஒரு பெரும் பகுதியை இந்த இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பை வளர்ப்பதற்காக ஃபண்டுக்கு பணம் கொடுக்கின்றன. சும்மா போலியா இஸ்லாத்தை சதாம் ஹுசேனுடைய ஃப்ரிட்ஜில் இது இருந்தது, அணுகுண்டு இருந்ததுன்னு ஒரு ரிசர்ச் பேப்பரு, அது ராண்டுங்கிற நிறுவனம் ஒரு சின்ன பையனை, ஒரு கல்லூரி மாணவனை வச்சு வெளியில கொண்டு வந்து அதை காரணம் காட்டி சதாம் ஹுசேனை கொலை போட்டாங்க. ஈராக்கில் 9 லட்சம் மக்களை கொலை செய்தார்கள். ஆக இந்த புரோபகண்டா இப்போதைய நிலை என்னவென்று சொன்னால், அது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு முஸ்லிம் மீடியா, இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த பத்திரிகை உலகம் வந்து, இப்ப நியூயார்க் பத்திரிகைக்கு கற்றத்தரமாட்டேன்னு சொல்லக்கூடிய பிரபல்யமான எழுத்தாளர்கள்ல 4 பேர் முஸ்லிம்.
ஆனா பயங்கரமான மனித உரிமை போராளர். ரஷீதா தாலிபை பத்தி நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். சாதனை பெண்ணுன்னு வைகரையில கட்டுரை போட்டிருக்கேன். நத்தியானு முதல்ல அமெரிக்காவினுடைய பார்லிமெண்டத்துல பேசும்போது யுஆர் அன் வார் கிரிமினல் ஒரு இதை இப்படியே வச்சுட்டு இருக்கு. நிறைய பேர் வெளிநடப்பு செய்தாங்க, இந்த அம்மா வெளியிலே போகல. யுஆர் அன் வார் கிரிமினல் அப்படின்னு நத்தியானு முகத்துக்கு நிறைவே காட்டி கொண்டு இருந்தது. அப்படிப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் தனித்து வெற்றி பெற்ற ஒரு பெரிய நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு பத்திரிகையாளர்கள். ஆக இந்த பத்திரிகை உலகம் மிகவும் முக்கியமானது. நம்ம பொய்ய சொல்லாண்டாம், நம்ம ஆட்களுக்காக வேண்டு கட்ட வேண்டாம். ஆனால் உண்மையை கொண்டு வந்து இந்த இஸ்லாமோபியோ, இஸ்லாத்தின் மீது கொட்டப்படுகின்ற வெறுப்பையும் காட்பையும் பொய் தகவல்களையும் முறியடிக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு பணி. அதில் இப்போ படிப்படியாக வெற்றி கொண்டு வந்து காசா இந்த தடவை நடந்த கூட்டுப்படுகொலைகளில் 68,000 பேர், 68,643 பேர் நேற்று வரைக்கும் ஷஹீதாகி இருக்கிறார்கள். ஆனால் உலக மக்களிடத்தில் மிகப்பெரிய கொடுமைக்காரன், ஹிட்லரையும் மிஞ்சிய கொடுமைக்காரன் நத்தியான்ஹு என்பதை நிரூபித்து விட்டார்கள். இஸ்ரேலர்கள் என்பதை நிரூபித்து விட்டார்கள். இஸ்ரேல் என்கின்ற நாடு இருக்கக்கூடாது, தனி பாலஸ்தீன் அமைக்கப்பட வேண்டும். அதனுடைய மசூராவில், அதனுடைய கலந்தாலோசனையில் இஸ்ரேல் இடம்பெறவே கூடாது. அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், ஹிட்லரை வைத்துக்கொண்டு யூதர்களின் எதிர்காலத்தை பேசுவது போல் இருக்கிறது. எந்த அளவுக்கு கருத்துக்களை மேலே கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆக நான் இந்த ஜேர்னலிசம் படிக்கிறத என்கரேஜ் பண்றதுக்காக ஒரு கதை சொல்றது உண்டு. குல்தீப் நய்யார் ஒரு கட்டத்தில் த ஜட்ஜ்மெண்ட்னு ஒரு புக் எழுதி ரொம்ப ஃபேமஸ் ஆனார். இந்திரா காந்தியை எப்படி தேர்தலில் அவர் பெற்ற வெற்றி, ரேபரேலியில் அவர் பெற்ற வெற்றி செல்லாதுன்னு ராஜநாராயணனுடைய கேஸ், அதை இந்த கேஸ் எப்படி நடந்தது, அந்த நீதிபதி எப்படி தீர்ப்பு வழங்கினார், அவர்களுடைய நெஞ்சுரம் என்ன என்பதை த ஜட்ஜ்மெண்ட்னு ஒரு புக் எழுதினார். பெரிய ஆளாயிட்டார். எல்லாமெல்லாம் அவர் ரொம்ப ஃபேமஸான ரைட்டர். பிறகு ஜனதா தளத்தினுடைய ஆட்சி வந்தது. அதில் அவரை பிரிட்டன் நாட்டுக்கு அம்பாசடராக போட்டாங்க. நிறைய வசதி, ஒவ்வொரு பூவுக்கும் தண்ணீர் தெளிக்க ஒரு தோட்டக்காரன் என்றெல்லாம் வசதி. அவர்கிட்ட கேட்டாங்க, பத்திரிகை துறையில நீங்க சம்பாதித்ததற்கும் இப்போ வெளிநாட்டு தூதராக இருந்து நீங்கள் சம்பாதிப்பதற்கும் என்ன வித்தியாசம்? அவர் சொன்னாரு, பத்திரிகை துறையில் சம்பாதித்தது இந்த வெளிநாட்டு நிருபர்கள், வெளிநாட்டு தூதராக சம்பாதிப்பது வந்து 10 மடங்கு அதிகம். ரெண்டாவது, இது வந்து என்னை சோம்பேறி ஆக்கி விடும் போல தெரிகிறது. ஆனால் அது அநியாயத்துக்கு எதிராக தொடர்ந்து போராடுவதால் எனக்கு ஒரு உயிரை தந்து கொண்டு இருந்தது என்று சொன்னார். ஆக இந்த இன்னைக்கு சிண்டிகேட் ரைட்டப் வந்துட்டு, அதனால இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் பாருங்க, நியூயார்க் டைம்ஸை வந்து மிரட்டுறாங்க கட்டுரையாளர்கள். என் கட்டுரை உனக்கு தரமாட்டாண்டா, உங்க சர்க்குலேஷன் விழுந்து போயிடணும். அந்த அளவுக்கு பலமான ஒரு துறை அது இப்பொழுது அதிகமாக தேவைப்படுகிறது. குறிப்பாக இஸ்லாமோபியோ என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்துக்கு எதிரான பிரச்சாரங்கள் முழு அளவில் கட்டவிழ்த்து விடும்போதும், இங்கே நமது சரியத்து உரிமைகள், நம்மளுடைய தனிப்பட்ட உரிமைகள், நம்மளுடைய இளைஞர்களுடைய எதிர்காலம் இவையெல்லாம் பாழாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. ஒரு சிஸ்டமேட்டிக் வேலை, அதை இந்த மக்களுக்கு கொண்டு வந்து புரிய வைக்கின்ற மிகப்பெரிய வேலை இருக்கிறது. ஆகவே இந்த பத்திரிகை துறையில் உலகத்தில் இதர பகுதிகளில் பெற்றிருக்கக்கூடிய அந்த வெற்றியை நாமும் பெற வேண்டும். ஆக இன்னைக்கு மீடியா ஓரில் தோத்து நிற்கிறது தான் இஸ்ரேலுடைய மிகப்பெரிய தோல்வி. 45 மில்லியன் டாலரை கொடுத்து எனக்கு சாதகமாக கணக்கு போடுவேன்னு கூகுளுக்கு கொடுத்து பார்த்தான். அவன் பொய் பிரச்சாரத்தை எல்லாம் பண்ணி பார்த்தா ஒன்றும் நடக்கலை. இப்போ அந்தந்த பத்திரிகையை சேர்ந்த பத்திரிகையாளர்களே காசாவுக்கு எதிராக நீ பயாஸ்டு நியூஸ் போடுற, அந்த மக்களுக்கு எதிராக செய்தி போடுற, அதனால நாங்கள் உன்னாட்ட வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடிய நிலை வந்திருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000 ஜேர்னலிஸ்ட்டு அவங்க வேலை செய்கிற பத்திரிகைகளையே எதிர்த்திருப்பார்கள். தனியாக கட்டுரைகளை எழுதுகிறார்கள். அது உலகம் முழுவதும் சர்க்குலேட் ஆகிறது. அதுலேயும் பணம் வருது. ஆகவே அவங்களுக்கு சம்பாத்தியத்தை அவங்களுக்கு நோக்கமே இல்லை, இருந்தாலும் பணமும் வருகிறது. லட்சியவாதிகளாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கிரேட்டா, அந்த சகோதரி இந்த ஃப்ளோட்டிலா இதில் வந்தாங்களே, கிரேட்டா தும்பர்க், அவங்கள பாருங்க, கப்பலை கொண்டு வந்து சிறையில் இருந்தாங்க. அதிகமாக சித்திரவதை பண்ணது அந்த சகோதரி தான். அந்த சகோதரி அங்கிருந்து வந்து காசாவை நடக்கக்கூடிய இனப்படுகொலைகள் தான் இனிமேல் எனக்கு அதற்கு எதிராக போராடுவது தான் என்னுடைய லட்சியம் என்று வந்து இப்போ நியூயார்க் டைம்ஸுக்குள்ள எதிராக சண்டை போட்டு நிற்கிறாங்க. அப்போ இவர்களெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு பெரிய இதயத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று வெட்கக்கேடாக இருக்கிறது. இந்த அரபு நாடுகளை நினைக்கும் போது ஒருவேளை இந்த ரோஸ்னே ரூமி போன்றவர்களை, ரஷிதா தாலிப் போன்றவர்களை நாம் உருவாக்காமல் விட்டு இருந்தால் இந்த மீடியா யுத்தத்தில் நாம் தோற்றிருப்போமோ என்று தோன்றுகிறது. அது வாழ வேண்டும், வளர வேண்டும். அதற்கு நாம் எல்லோரும் துணை நிற்க வேண்டும்.
அந்த சீரிய துறையை பற்றிய நிறைய நுணுக்கங்கள்லாம் வந்தது. அதை என்னுடைய படிப்புகளை எடுக்க வேண்டும். ஜான் பெப்பர் போன்றவர்கள் தரக்கூடிய தகவல்களையும் தெரிந்திருந்தால்தான் இது போன்ற யுத்தங்கள் ஏன் நடக்கின்றன, எப்போது முடியுமா என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். இணைந்திருங்கள். தகவல்களை தருகிறோம். வாய்க்கிறதவா நான் அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.